வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் மண்டுவினால் எனக்கு ஏற்பட்ட ஆபத்து குறித்து அல்கா மேமிடம் சென்றிருந்தேன். இன்று எனது கவலைகள் அனைத்தும் நீங்கிவிட்டன. மேம் தனது காவல்துறை டி.ஐ.ஜி உறவினரின் உதவியுடன் மண்டுவுக்கு பாடம் புகட்ட ஒரு சிறந்த திட்டத்தை கூறினார். அதை தெரிந்து கொண்ட பிறகு நான் நிம்மதியடைந்தேன். ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் சாதாரண உடையில் மண்டுவை அவனது வலையிலேயே எப்படி சிக்க வைத்து எந்த புகாரும் இல்லாமலேயே அவனை திருத்தப் போகிறார் என்பதை நீங்கள் கேட்பீர்கள். எனது சுயமரியாதை குறித்து மேம் அன்புடன் இப்படி கூறினார். நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இல்லை என்றால் நாம் எப்படி உண்மையான நெருங்கியவர்கள் ஆக முடியும்? ஆனால் கதையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. இரவு ஓய்வு நேரத்தில் மேம் திடீரென்று ராஷீலுக்கு வீடியோ கால் செய்கிறார். ராஷீல் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறாள். அவள் தாயாக போகிறாள். அல்கா மேமும் ராஷீலும் இணைந்து செய்யும் இந்த திட்டத்தை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மேமின் அண்ணன் மகனுடன் எனது திருமண பேச்சு, எனது அமெரிக்க பயண ஏற்பாடுகள் மற்றும் பள்ளியிலிருந்து 1.5 மாத ஊதியத்துடன் கூடிய விடுமுறை. எனது இரு கால்களையும் பிடித்துக்கொண்டு இருவரும் சேர்ந்து இழுப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. இலவசமாக அமெரிக்கா செல்ல எனது சுயமரியாதை அனுமதிக்குமா? எனது அன்பு அப்பா மற்றும் அல்கா மேமை விட்டுவிட்டு எனது எதிர்காலத்திற்காக ராஷீலின் மைத்துனரை சந்திக்க நான் தயாராக இருப்பேனா? தொடர்ந்து கேளுங்கள். பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 13 டி.ஐ.ஜியின் வலை மற்றும் அமெரிக்காவின் அழைப்பு. நான் மேமின் பங்களாவிற்கு சென்றேன். அவர் வந்தவுடனேயே அந்த வேலை எவ்வளவு தூரம் வந்துள்ளது என்பதை எனக்கு விளக்கினார். எனது நெருங்கிய உறவினர் ஒருவர் காவல்துறை டி.ஐ.ஜி. நான் அவருக்கு உனது முகவரியை கொடுத்து அந்த முட்டாள் செய்யும் செயல்களை பற்றி சுருக்கமாகச் சொன்னேன். விரைவில் அவனுக்கு பாடம் புகட்ட ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார் என்று மேம் நான் கேட்காமலேயே விவரங்களை கூறினார். பெண் போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் சாதாரண உடையில் அவனது பழக்கடைக்கு தினமும் செல்வார். எந்த நாளாவது அவன் அவளிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டால் அவள் உடனே அவனை பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு இழுத்துச் செல்வாள். அங்கே அவனுக்கு சரியான முறையில் கவனிப்பு நடக்கும். அதன் பிறகு அவன் எந்த பெண்ணையும் சீண்ட பயப்படுவான் என்று மேம் அந்த திட்டத்தை விவரித்தார். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் என்னிடம் ஏன் இவ்வளவு சம்பிரதாயங்களை பார்க்கிறாய்? உனது கஷ்டம் எனது கஷ்டம் இல்லையா? நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இல்லை என்றால் நாம் எப்படி நெருங்கியவர்கள் ஆவோம் என்று மேம் என்னை அருகில் அழைத்து அணைத்தபடி கூறினார். உணவிற்கு பிறகு மேம் ராஷீலுக்கு வீடியோ கால் செய்தார். வாணி, நீ அமெரிக்கா வருவதற்கு திட்டமிடு. எனது பிரசவ நேரத்தில் நீ என்னுடன் இருந்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். டிக்கெட்டுகளை பற்றி யோசிக்காதே, அதையெல்லாம் நாங்களே பார்த்துக்கொள்வோம் என்று ராஷீல் திரையில் மிகுந்த உற்சாகத்துடன் கூறினாள். அது மட்டுமல்ல வாணி, உனது பாஸ்போர்ட், விசா ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். பள்ளியிலிருந்து 1.5 மாத விடுமுறையையும் நானே அனுமதி வாங்கித் தருகிறேன் என்று மேம் சிரித்துக்கொண்டே கூறினார். இந்த எபிசோட் வாணி, அல்கா மற்றும் ராஷீல் இடையேயான ஆழமான பந்தத்தை உணர்த்துகிறது. ஆனால் அல்கா மேமின் வாழ்க்கையின் ரகசியம் என்ன? எபிசோட் 13 நிறைவு. எபிசோட் 14. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. இன்று இரவு நான் எனது ஆருயிர் தோழி ராஷீலின் வீட்டில் தங்கிவிட்டேன். இந்த இரவு ஒரு சுவாரஸ்யமான உரையாடலுடன் தொடங்குகிறது. நான் ராஷீலிடம் அவளுடைய நைட்டி உடையை அணிய விரும்புவதாக கூறுகிறேன். அதன் மூலம் அவளை அணைத்து கொண்டது போன்ற உணர்வு கிடைக்கும் என்று சொல்கிறேன். அப்போது நாங்கள் இருவரும் சிரித்து கொண்டே, திருமணமாகாமல் இருப்பதாலோ என்னவோ நமக்குள்ளும் ஓரினச் சேர்க்கை ஈர்ப்பு, லெஸ்பியன் டெண்டன்சீஸ் வளரத் தொடங்கிவிட்டதோ
என்று வேடிக்கையாக கேட்கிறோம். ஆனால் இந்த இரவு வெறும் அன்பு மற்றும் சிரிப்பை பற்றியது மட்டுமல்ல. இன்று ராஷில் தனது கடந்த கால போராட்டத்தின் மற்றொரு பக்கத்தை என்னிடம் வெளிப்படுத்தப் போகிறாள். நீங்கள் கேட்பீர்கள், ஜெட் பிடியிலிருந்து தப்பிய பிறகு ராஷில் தனக்கு ஏமாற்றமும் அறிமுகமும் இல்லாத ஒரு புதிய நகரத்திற்கு எப்படி வந்து சேர்ந்தாள்? பணம் இல்லாமல் தவித்த போது ராஷில் தனது தங்க வளையல்களை விற்பதற்காக நகைக்கடை தெருவிற்கு சென்றபோது தான் ஒரு ஆழமான பாதாளத்தில் விழுவது போன்ற உணர்வை அவள் எப்படி எதிர்கொண்டாள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நகைக்கடைக்காரரிடமிருந்து வந்த ஒரு போன் கால் ராஷிலை எப்படி பயமுறுத்தியது, ஆதார் கார்டு மற்றும் ரசீது கேட்டது, அவளை எப்படி சிக்கலில் ஆழ்த்தியிருக்கும் என்று கேளுங்கள். அவள் எப்படி ஒரு பாதுகாப்பான பெண்கள் விடுதியை கண்டுபிடித்தாள், தனது பழைய வாழ்க்கையின் அசுத்தமான வாடை வீசும் ஆடைகளை எரிக்க அவள் ஏன் முடிவெடுத்தாள்? போராட்டம், துரோகம் மற்றும் புதிய தொடக்கங்களின் கதை. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 14. நள்ளிரவு தங்குதலும் பாதுகாப்பற்ற ராஷிலின் பயணமும். அல்கா மேமின் அண்ணன் மகன் பராக்குடன் ராஷிலின் திருமணம் அமெரிக்காவில் நிச்சயமானது. இரவு உணவிற்கு பிறகு அவளிடம் எனக்கு சொல்ல எவ்வளவோ கதைகள் இருந்தன. வாணி, உன்னிடம் நிறைய பேச வேண்டும். இன்று இரவு இங்கேயே தங்கிவிட முடியுமா என்று அவள் கேட்டாள். நான் தங்குவதற்கு தயாராக வரவில்லை, அப்பாவிடமும் சொல்லவில்லை என்று எனது சங்கடத்தை சொன்னேன். தயவு செய்து அப்பாவிடம் போன் செய்து சொல்லுங்களேன். நான் உனக்கு எனது புதிய நைட்டி உடையை தருகிறேன் என்று ராஷில் கெஞ்சினாள். நான் அப்பாவிடம் போன் செய்தேன், அவரும் சம்மதித்தார். ராஷில் தனது புதிய நைட்டி உடையை தந்தாள். நீ புதியதை அணிந்து கொள், நீ பயன்படுத்தியதை எனக்கு கொடு, அதை அணிந்தால் உன்னை அணைத்துக் கொண்ட உணர்வு எனக்கு கிடைக்கும் என்றேன். வாணி, திருமணமாகாமல் இருப்பதாலோ என்னவோ உனக்குள் ஓரினச் சேர்க்கை எண்ணங்கள் வரத் தொடங்கிவிட்டதா என்ன என்று ராஷில் சிரித்துக்கொண்டே கேட்டாள். காட்சி மாறுகிறது. ராஷில் ஜெட்டிடமிருந்து தப்பித்தாள். அவமானம் காரணமாக தனது குடும்பத்திடம் செல்ல முடியாமல் ஒரு புதிய நகரத்திற்கு வந்தாள். பணம் இல்லாததால் தனது நகைகளை விற்கச் சென்றாள். நகைக்கடைக்காரர் ஆதார் கார்டு கேட்டதால் அவள் பயந்தாள். தனது கணவரை தாக்கிய விஷயம் போலீசுக்கு தெரிந்துவிடுமோ என்று கலங்கினாள். அப்போது நகைக்கடைக்காரர் அவளுக்கு ஒரு வழிகாட்டினார். பெண்ணே, ரசீது இல்லாமல் என்னால் வாங்க முடியாது, ஆனால் உனது ஆதார் கார்டு நகல் கொடுத்தால் அடமானம் வைத்துக் கொள்கிறேன். உனக்கு 30,000 ரூபாய் வரை தர முடியும் என்று நகைக்கடைக்காரர் சொன்னார். அவள் சம்மதித்தாள். நகைக்கடைக்காரர் அவளை வனிதா என்ற பாதுகாப்பான பெண்கள் விடுதிக்கு அனுப்பி வைத்தார். அங்கே அவளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. பிறகு அவள் புதிய ஆடைகளை வாங்கிக் கொண்டு பழைய ஆடைகளை எரிக்க முடிவு செய்தாள். அந்த ஆடைகளில் ஜெட்டின் வாடை இருப்பதாகவும் அவை தனது அசுத்தமான கடந்த காலத்தின் அடையாளங்கள் என்றும் அவள் கருதினாள். ஒரு புதிய தொடக்கத்திற்காக அவற்றை எரிக்க துணிந்தாள். அன்பு நேயர்களே, இத்துடன் எபிசோட் 14 நிறைவடைகிறது. ஒரு புதிய நகரத்தில் ராஷில் பட்ட கஷ்டங்களையும் அவளது தனிமையையும் இந்த எபிசோட் உணர்த்துகிறது. ராஷிலுக்கும் வாணிக்கும் இடையிலான பிணைப்பு மேலும் வலுப்பெற்றது. பழைய ஆடைகளை எரிக்க வேண்டும் என்ற ராஷிலின் முடிவு அவள் தனது துயரமான கடந்த காலத்திலிருந்து முழுமையாக விடுபட விரும்புவதை காட்டுகிறது. எபிசோட் 14 நிறைவு.